ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டெக் சேனல். நான் உங்கள் திவாகர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்போட 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். யாருக்கும் தெரியாத 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டான வீடியோஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப்பில் நமக்கே தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, 7வது டிப் என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரீட் ரெசிப்ட்ஸ் வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்லையில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணதை அவங்க வந்து பார்த்துருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு ப்ளூடிக் வராது. ஸோ அதை எப்படி அவங்க பார்த்துட்டாங்களா என்பதை செக் பண்ணுறதுக்கு சின்னதாக உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடிக் வரும். ஸோ அந்த ப்ளூடிக் வரையில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள மெசேஜை அவங்க பார்த்துருப்பா என்பதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சூப்பரில். இப்போ 6வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதோட குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணையில் சாட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூன் வரும். ஸோ கேட்டுக்கோங்க. இந்த டியூன் வந்து எப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட மொபைலில் வந்து வைப்ரேட்டிங்கிலோ இல்லாட்டி சைலண்ட்லேயே போடுங்க. ஸோ அதெல்லாம் பண்ண தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் உள்ள செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே கான்வர்சேஷன் டியூன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணியிருந்துச்சுன்னா ஆன் பண்ணியிருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வராமல் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குது என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 5வது டிப்ஸ் என்னென்னா, ஃபோட்டோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சேஞ்ச். அதாவது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணையில் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுவீங்க. அதாவது போல்டு, இட்டாலிக். ஸோ அதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்குவீங்க. ஆனால் ஃபோட்டோவில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம்னா, ஸோ அதில் ஏதாவது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி இல்லாட்டி ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணி வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைல் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணுமோ அப்படி ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலே டீம் அந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணுமோ ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டு அதாவது இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து இழுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஃபாண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இந்த ஃபாண்ட் வந்து தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்பாங்க, எப்படி இதை வச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வீடியோக்கும் நீங்கள் எந்த வீடியோக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போது 4வது ட்ரிக் என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது குரூப்பில் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து மெசேஜ் பண்ணுறீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா அது சென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேட்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை பயன்படுத்தும் மூலம் என்னென்னா, நீங்கள் வந்து சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அதாவது நீங்கள் என்ன ஆடியோ சென்ட் பண்ணணுமோ ஸோ அதை சென்ட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேக் பட்டன் இல்லாட்டு ஹோம் பட்டன் வந்து வந்துக்கோங்க. ஹோம் பட்டன் வந்துட்டு மறுபடியும் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சென்ட் போங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளே ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணிங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது பர்சனலாக இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இதை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்புறம் சென்ட் பண்ணலாம். இப்போது 3வது ட்ரிக் என்னன்னு பார்ப்போம். 3வது ட்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி. அதாவது நம்ம எல்லாருமே ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தேவையில்லாத மெசேஜ் அண்ட் வீடியோஸ்லாம் வரும். ஸோ அந்த வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வர இதை நம்ம கேலரிக்கு வராமல் எப்படி தடுக்கலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த குரூப்லேருந்து வருதோ ஸோ அதாவது குரூப்லேயும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பர்சனலாக காண்டாக்ட்ஸ்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு காண்டாக்ட்ஸ் இல்லாட்டி இப்போ குரூப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த குரூப்பில் இருக்காங்கன்னு கீழே தெரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த மீடியா விசிபிலிட்டியில் ஆனில் இருந்துச்சுன்னா அதில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது ஆஃப் பண்ணுற மூலம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த குரூப்பில் வர ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா உங்களோட கேலரிக்கு வராமல் தடுக்கலாம். இப்போது சூப்பரான 2வது ட்ரிக் என்னென்னு பார்ப்போம். இந்த ட்ரிக்கு பயன்படுத்துறது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து யாருக்காவது வந்து அதாவது 100 மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஸோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது சண்டை அப்படி ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி வந்து சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் வந்து நோட் பண்ணியிருக்கணும். நோட் பண்ணிவிட்டு எந்த மெசேஜ் அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் செகண்ட் லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ ஹாய்னு வந்து சென்ட் பண்ணுறேன். ஹச்சில் ஒரு பாயிண்ட்டும் ஹையில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து சென்ட் ஐக்கான் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஐக்கான் பார்த்தீங்கன்னா மேலே அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் வந்து எவ்வளோ மெசேஜ் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெசேஜ் பண்ணால் நீங்கள் வந்து
அந்த பர்சனலாக கான்டாக்ட்ஸில் வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தும் மூலம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ சூப்பரான ட்ரிக் நம்பர் 1 என்னன்னு பார்ப்போம். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெசேஜ் நீங்கள் பார்க்கக்கூடாது, அது உங்களுக்கு காட்டக்கூடாது, அவங்க பார்த்தாங்களே ப்ளூ டிக் விழுகக்கூடாது அப்படின்னு எதை நினைப்பீங்க. ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிப்பாங்க. அதை அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னு நமக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது? ஏன்னா ப்ளூ டிக் விழுகக்கூடாதுன்னா எந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கோ அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ஆன் பண்ணுங்கள். ப்ளே பண்ணாமல் ஏதாவது உங்களோட இன்னொரு மொபைலுக்கு அப்படி இல்லைனா உங்கள் பர்சனலாக வேறு ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதில் ஃபார்வர்ட் பண்ணதில் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் பயன்படுத்தும் மூலம் அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் ப்ளூ டிக் வந்து விழுகாது. உங்களுக்கும் அந்த மெசேஜை பார்த்த மாதிரி இருக்கும். செமல இந்த ட்ரிக்கை வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்ன அந்த 7 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்சிருக்கு என்பதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.